ஓம் ஸ்ரீ லக்ஷ்மிபதயே நமஹ. நம்ம 28வது தசகம் பார்த்துட்டே வரும் நாராயணியத்தில். லக்ஷ்மி அவதார தசகம். அதில் 9வது ஸ்லோகம். இப்போ அதிமோகன விப்ரமததானி மத்யந்தி கலுபாரணி நிராகா தமச பதவீம் அதாஸ்தவமேனம் அதிசம்மனானயா மகாசுரேபியஹ. அப்போது மோகிக்கிற செய்கிற விலாசத்தோடு வந்தா தேவி லக்ஷ்மி தேவி. மத கொழுப்பை உண்டாக்கக்கூடியவன் பிரசித்தி பெற்றவனான வாருணி தேவி வெளிக்கிளம்பினான். தமோ குணத்துக்கு இருப்பிடமான அவளை சிறந்த வெகுமானமாக நீர் மகா அசுரர்களுக்கு அளித்தீங்க. அதாவது வாருணி தேவியை அசுரர்களுக்கு தேவியாக நீங்கள் தான் சமர்ப்பித்து கொடுத்தீங்க. வாருணி தேவி மதிய மயக்கிற மதுவின் தேவதையாக சொல்லப்பட்டிருக்கா. லக்ஷ்மி கடாட்சத்துக்கு விளக்கான வாருணி தேவி. அதாவது லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிற இடத்துல வாருணி தேவிக்கு வேலை இல்லை. அடுத்த 10வது ஸ்லோகம். தருணாம்புத சுந்தரஸ்ததாத்வம் நனு தன்வந்திரி உத்திதோம்புராசேஹே அமிர்தம் கவசே வஹன்கராபியாம் அகிலார்த்திம் ஹர மாருதாலயேஷ. இந்த இடத்துல மாருதாலயேஷ அப்படின்னு அழைக்கப்படுறது நம்ம குருவாயூரப்பனை தான். இந்த 10வது ஸ்லோகத்தில் புதுமேகம் போல் அழகிய உருவத்தோடு 2 கைகள்லையும் அமிர்த கலசத்தை ஏந்திட்டு தன்வந்திரி கடல்லேருந்து உதிச்சதை சொல்கிறாங்க. தன்வந்திரி மூர்த்தி நனு தன்வந்திரிர் உத்தி தோம்பு ரேஷக. அப்போது உதயமானார், அந்த இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குருவாயூரப்பா எல்லா வியாதிகளையும் போக்கி அருளி நீர் என்ன காப்பாற்றும்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். இதோடு நம்ம 28வது ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திர மூர்த்தையே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹ. அடுத்து 29வது தசகம் மோகினி அவதாரம். உத்கச்சதஸ்தவ கராத் அமிர்தம் ஹுராத்சோ தைத்யேஷு தான் அசரணானு நீய தேவான் சத்யஸ்திரோ ததித தேவ பவத் பிரபாவாத் உத்யத்ஸ்வயூத்ய கலஹா திதிஜாப பூவஹ. அப்போ தன்வந்திரி வடிவில் சுவாமி வெளிக்கிளம்பினார். அப்போ அமிர்தத்தை அசுரர்கள் பிடுங்கிக்க பார்த்தாங்க. கதியற்ற தேவர்கள் சமாதானப்படுத்திட்டு நீர் உடனே மறைஞ்சு போயிட்டீர். தேவதேவா, உம்முடைய மாயா மகிமையால் அசுரர்கள் அப்போ தங்களுக்குள்ள கலகத்தை உடையவாளா ஆனாங்க. அதாவது அமிர்தம் கிடச்சும் அவளுக்குள்ள பங்கிட்டுக்கு அவளுக்கு ஒற்றுமை இல்லாமல் கலகம்தான் உண்டாச்சு அசுரர்கள் பக்கத்தில். அடுத்து 2வது ஸ்லோகம். ஷ்யாமாம் ருஷாபி வியசாபி தனும் ததானீம் பிராதோப்சி துங்க குச்ச மண்டல பங்குராம் துவாம் பீயூஷ கும்பகலஹம் பரிமுஸ்ய சர்வே திருஷ்ணாகுலா பிரதியயுஸ்வதுத் தரோஜ கும்பே. அப்போ ஷியாமள வர்ணனா சுவாமி உண்டானார். ஷியாமாம் ருஷாபி, ஷியாமள வர்ணமாகவும் வயசில் தனு ததானீம், அதாவது நடு யவ்வனமாகவும் உன்னதமான குஷ மண்டலத்தால் சித்த வளைஞ்சதுமான உருவத்தை வச்சுட்டு தோன்றினார் சுவாமி. அப்போ அசுரர்கள் அமிர்த கும்பத்தின் பொருட்டு உண்டான கலகத்தை விட்டுட்டு உம்முடைய வயிற்றுக்கு மேல் உதித்த ஸ்தன கும்பத்தில் காமம் கொண்டு உம்மை நோக்கி வந்தா இல்லையா? இப்போ உம்மை மேலே காமுற்று அசுரர்கள் அமிர்தத்தை சித்த மறந்துட்டு பார்த்துக்கு வந்தா இல்லையா அப்படின்னு சொல்கிறது இந்த 2வது ஸ்லோகம். காத்வம் மிருகாட்சி விபச்சஸ்வ சுதாம் இமாம் இதி ஆரூட ராக விவசான் அபியாசதோ மூன் விஸ்வஸ் யதே மயி கதம் குலடாஸ்மி தைத்யாஹ இத்யால பன்னபி சுவிஸ்வசிதானதானீஹி. அப்போ மான்மொழி படைச்சவளே நீ யாருன்னு அந்த வந்தவளை பார்த்து கேட்குறாங்க. எங்களுக்கு இந்த அமிர்தத்தை பங்கிட்டு கொடுன்னு காமத்தால் மதி இழந்தவாளாக வேண்டினாங்க அசுரர்கள் அந்த தேவியை பார்த்து. அப்போ அந்த தேவி சொன்னாங்களாம், நான் விபச்சாரி, என்ன எப்படி நம்புறீங்கன்னு சொல்லி இன்னும் அவளை நன்னா நம்பும்படி செஞ்சுட்டாங்களாம். அதாவது என்னை நம்பாதேன்ற மாதிரி வேறு வார்த்தையை பயன்படுத்திட்டு தேவி மோகினியானவள் அவளையே நம்புகிற மாதிரி அசுராளை இன்னும் கொஞ்சம் மயக்கினாங்களாம் அந்த தேவி. இதோட நம்ம 3 ஸ்லோகங்கள் 29வது தசகத்தில் மோகினி அவதாரத்தில் பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீமன்னாராயணாய நமஹ.